வணக்கம். நான் உங்கள் மோகனா. 10/9/2025 புதன்கிழமை மாலை மலர் செய்திகள். பிரச்சார வாகனத்தில் ஏறி கையசைக்க கூடாது, பேரணியாக செல்லக்கூடாது. திருச்சியில் விஜய் பிரச்சாரத்துக்கு போலீசார் கடும் நிபந்தனைகள். தமிழக வெற்றி கழகத்தினர் எதிர்ப்பு. திருச்சி செப்டம்பர் 10 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மக்களுடன் சந்திப்பு என்ற பெயரில் தமது முதல் சுற்றுப்பயணத்தை வருகிற 13ஆம் தேதி தொடங்குகிறார். தமிழகத்தின் மையப்பகுதியான திருச்சியில் இருந்து இந்த பிரச்சார பயணம் தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 13ஆம் தேதி திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதற்காக கட்சியின் பொதுச் செயலாளர் பூஸ்லி ஆனந்த் அவர்கள் கடந்த 6ஆம் தேதி திருச்சி மாநகர போலீஸ் கமிஷனர் காமினி அவர்களை சந்தித்து சத்திரம் பஸ் நிலையத்தில் பிரச்சாரம் செய்ய அனுமதி கோரினர். ஆனால் சத்திரம் பஸ் நிலையத்தில் பிரச்சாரத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. காந்தி மார்க்கெட் அருகாமையில் உள்ள மரக்கடை எம்ஜிஆர் சிலை பகுதியில் பிரச்சாரம் செய்ய அனுமதி அளிப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பூஸ்லி ஆனந்த் அவர்கள் மனு கொடுக்காமல் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் மரக்கடை பகுதியை பார்வையிட்டு சென்னை திரும்பினர். அதன் பின்னர் நேற்று மீண்டும் சென்னையில் இருந்து வந்த வழக்கறிஞர் குழுவினர் மாவட்ட பொறுப்பாளர் குடமுருட்டி கரிகாலன் முன்னிலையில் மாநகர போலீஸ் கமிஷனரை சந்தித்து மனு அளிக்க சென்றனர். ஆனால் மனு அளிக்க கமிஷனர் காமினி அவர்களை சந்திக்க மறுத்துவிட்டார். அதன் பின்னர் திருச்சி சத்திரம் பஸ் நிலையம், எம்ஜிஆர் கல்லூரி அருகில் உள்ள திருச்சி மாநகர வடக்கு போலீஸ் துணை கமிஷனர் அலுவலகத்திற்கு சென்றனர். அங்கு துணை கமிஷனர் சிபினை சந்தித்து அனுமதி கேட்டு மனு அளித்தனர். அதைத் தொடர்ந்து மரக்கடை பகுதியில் பிரச்சாரம் செய்ய போலீசார் கடும் நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்தனர். டிவிஎஸ் டூல்கேட் பகுதியில் இருந்து பிரச்சார வாகனத்தில் விஜய் வரும்பொழுது இருக்கையில் அமர்ந்து வர வேண்டும். பிரச்சார வாகனத்தில் ஏறி கையசைக்க கூடாது. பிரச்சார வாகனத்திற்கு முன்பும் பின்பும் 4 அல்லது 5 வாகனங்கள் மட்டுமே செல்ல வேண்டும். இருசக்கர வாகனங்களில் பேரணியாக செல்லக்கூடாது. மரக்கடை பிரச்சாரத்துக்கு வரும் வாகனங்களை நிறுத்துவதற்கான இடத்தை அடையாளம் காண வேண்டும். மரக்கடையில் பிரச்சாரம் முடிந்ததும் பால்பண்ணை வழியாக சென்னை பைபாஸில் வாலாடி கிராமத்துக்குள் செல்லாமல் அரியலூர் மாவட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்பதனை உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. இது தாவேகா தொண்டர்கள் நிர்வாகிகளை அதிருப்தி அடைய செய்துள்ளது. இதற்கிடையே கடந்த 6ஆம் தேதி பொதுச் செயலாளர் பூஸ்லி ஆனந்த் திருச்சி விமான நிலையம் எதிரே விநாயகர் கோவில் பகுதியில் கமிஷனரை சந்திப்பதற்கு முன்பாக கட்சியின் உடன் ஆலோசனைகள் நடத்தினார். இதில் வாகனங்களை எரித்து போக்குவரத்து இடையூறு ஏற்படுத்தியது உள்பட 4 பிரிவுகளின் கீழ் ஆனந்த் உள்ளிட்ட 6 நிர்வாகிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். திருச்சி போலீசாரின் அடுத்தடுத்த இந்த நடவடிக்கைகள் கட்சியின் மத்தியில் கடும் எதிர்ப்புகளை ஏற்படுத்தி உள்ளது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.